ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் மினி. இன்னைக்கு வந்து ஒரு உண்மையான ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உண்மையிலே நடந்த ஒரு விஷயம். இந்த நடந்த விஷயத்தை மாதிரி யாரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோவை நான் ட்ரை பண்ணுறேன். அதாவது இந்த ட்ரூ ஸ்டோரியை வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டை பற்றி தான். அதாவது என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு பையனை லவ் பண்ணாங்க. சரியா, ஒரு 2 வருஷம் லவ் பண்ணாங்க. 2-3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்துட்டு ஃபேஸ் பண்ண அந்த விஷயங்கள், இப்போ எப்படி இருக்காங்க, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு ட்ரூவாக நடந்த ஒரு விஷயம். ஸோ அதை தான் வந்து நான் இங்கே ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அவங்களுக்கு நடந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய பேர் நடந்திருக்கு. என்னோட கிளாஸில் கமெண்ட்ல எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பட் அவங்க மாதிரி நீங்கள் அந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் சொல்ல வரேன். சரியா? ஸோ அதை பண்ணனா அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் வந்து முழுசாக சொல்லி முடிச்சிடறேன். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா ஒரு ஆடியோ ஃபார்மேட்டோட ரெக்கார்ட் பண்ணி இங்கே என்னோட வாட்ஸ்அப் நம்பரை சென்ட் பண்ணலாம். உங்கள் பர்மிஷனோட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க 2-3 வருஷம் லவ் பண்ணாங்க ஒருத்தரை. அதாவது சடனாக அந்த பையன் வீட்டில் ஏதோ ப்ராப்ளமு, ஏதோ ஒரு ரீசனுக்காக, இல்லை அந்த பையன் தான் ரீசனாக பிரச்சனையா இல்லை வீட்டில் பிரச்சனையா அதுக்கு சரியா தெரியல. பட் வந்து ஏதோ ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த பொண்ணு வந்து கல்யாணம் அப்படின்னு ஒரு பேச்சு எடுத்தாவே தள்ளி தள்ளி போட்டுட்டு நாள் கடத்திக்கிட்டே இருக்கிறது. எனக்கு வேலை கிடைக்கட்டும், நான் வந்து ஃபாரின் போகிறேன், ஃபாரின் போயிட்டு வந்து கொஞ்சம் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு வேலை ரெடி ஆகட்டும், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சொல்லி தட்டி கழிச்சுட்டே இருந்திருக்கான். ஒரு கட்டத்தில் வந்துட்டு கான்டாக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இல்லாமல் கேப் அதிகமாக இருந்திருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆனால் வந்து கட்டத்தில் வந்து இல்லை, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஆனால் நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், நான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் யோசிக்கணும், கல்யாணம் பண்ணுறது கரெக்ட் தான், நான் வந்து இப்போ செட்டில் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கான். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப மனக்கவலைப்பட்டாங்க, அழுவாங்க, வருத்தப்படுவாங்க. என்கிட்ட நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்ட்டு. அதனால வந்து அவங்ககிட்ட அவங்களால படிக்க முடியல, சரியா வேலையும் செய்ய முடியல, யாருக்கிட்டையும் வந்து சகஜமாக பழக முடியல, ஒரு ஒரு எப்படி மகிழ்ச்சியான சூழ்நிலையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? என்கிட்ட வந்து இதை ஷேர் பண்ணும்போது நமக்கு தான் தெரியுமே இதெல்லாம் ப்ரெஷர். சரி, நான் நிறைய விஷயத்த சொன்னேன். முக்கியமாக என்னோட மனநிலையை மாற்றிக்கோ. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நீ வந்து ஹாப்பியாக இருக்கணும், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இரு, லெட் இட் கோ பண்ணிடு. நீ இதை எதிர்பார்க்குறியோ அதை நினச்சிட்டு விட்டுரு, அதுக்கப்புறமா ரிலாக்ஸ்டாக இரு, நம்பிக்கையாக இரு அப்படின்னு. இந்த 4 விஷயத்த தான் நான் சொன்னேன். சரியா? அந்த 4 விஷயத்த சொன்னாலும் கேட்கும் போது பாசிட்டிவாக இருப்பாங்க. அந்த ஒரு ஃபுல் டே சொன்ன அன்னைக்கு ஃபுல் டே வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக ஒரு தன்னம்பிக்கையோட தைரியமாக இருப்பாங்க. ஆனால் அடுத்த 2 நாளில் திரும்பவும் அதே கவலை, அதே அழுகை, அதே சோகம் தான். இதே மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு நடுவில் நிறையா வந்துட்டு என்கிட்ட அந்த விஷயத்த வந்து எனக்கு ஷேர் பண்ணுறது, அவன் அந்த மாதிரி பண்ணுறான், இந்த மாதிரி பண்ணுறான், அது நடக்குமா, மேரேஜ் செட் ஆகுமா, இந்த மாதிரி நிறையா வந்து சொல்லி சொல்லி வருத்தப்பட்டு அழுகுறது. சரியா? இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, ஈர்ப்பு விதின்னு ஒன்று இருக்கு, உனக்கும் தெரியும், நீ வந்து அந்த மாதிரி இரு. ஆனால் முக்கியமாக 4 பாயிண்ட்ல நீ வந்து ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உனக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். முக்கியமாக வந்து நீ அழுகக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, ரிலாக்ஸ்டாக இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியாக இருக்கணும். சரியா? அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இருந்துட்டு நீ வந்து ஜஸ்ட் ரிலாக்ஸ்டாக லெட் இட் கோ பண்ணிடு. அதுக்கப்புறம் நம்பிக்கையாக இருக்கிறது, அது நமக்கு தான், அது நடந்தே தீரும் அப்படின்னு நம்பிக்கையாக இருந்துட்டு நீ உன்னோட பர்சனல் வேலையை பாரு அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த 4 பாயிண்ட் தான் திரும்ப திரும்ப அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். இதை பற்றி அதிகமாக டிஸ்கஸ் பண்ணாத யார்கிட்டையும் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லியிருப்பேன். ஆனால் என்கிட்ட மட்டும் இல்லாமல் மற்றவங்ககிட்டையும் அதை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது என்னதான் அவங்க வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் அதாவது ஆப்போசிட்ல அந்த பையனோட விஷயங்கள் இவங்களை வந்து இவங்க கண்டுக்காம இருந்தாலும் யார் மூலமாவது அவங்களுக்கு அந்த தகவல் வந்துடும். அவன் வந்து வேற பொண்ணு கூட பேசிட்டு இருக்கா, அவனுக்கு பொண்ணு பார்க்குறாங்க, அவனுக்கு நிச்சயம் ஆக போகுது, இந்த மாதிரி, அப்புறம் கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்க சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவே அவங்கக்கிட்ட அந்த தகவல் வந்துடும், இவங்க ஒதுங்கி போனால் கூட.
இப்படி இருக்கும்போது திரும்பவும் அவங்க என்கிட்ட வந்து சொல்லி அழுவாங்க, வருத்தப்படுவாங்க. இப்படிலாம் நடக்குது, இதெல்லாம் நடந்துருமா, அவங்க வரமாட்டாங்களா, இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. சரியா, ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கும் போதே, அதாவது ப்ராப்ளம் சிவியர் ஆகிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் சொல்ல இந்த 4 பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க செய்யவே இல்லை. ஓகேவா, ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவங்களுக்கு மேரேஜும் ஆயிடுச்சு. அந்த பையன் அவங்க லைஃப்ல வந்து போயிட்டாங்க. இந்த பொண்ணு இப்போ தனியாக இருந்துட்டு இருக்காங்க. சரியா, அவ்வளோதான். அந்த லவ் மேட்ரு, கல்யாணம் எதுவுமே செட் ஆகலை இவங்களுக்கு. கொஞ்ச நாள் வருத்தப்பட்டாங்க. ஒரு தடவை என்கிட்ட இந்த மாதிரி சொன்னாங்க. சரி, போனதெல்லாம் போகட்டும், இனிமேலாவது ரிலாக்ஸ்டாக இரு, எல்லாத்துக்கும் ஒரு நன்மை இருக்கு. அவங்க நமக்கு கிடைக்காம போனது கூட ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம். இதுல உன்னோட தப்பு இருக்கு, இருந்தாலும் போனதெல்லாம் போகட்டும், ஜஸ்ட் விட்டுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். முக்கியமா லெட் இட் கோ, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் எல்லாம் பண்றதுன்னா பண்ணிட்டு நீ வந்து உன்னோட பர்சனல் வேலையை பாருன்னு சொல்லியிருப்பேன். ஆனா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க பழைய காலத்து விஷயங்களை, வருத்தமான கவலை தரக்கூடிய விஷயங்களையே நினைச்சிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ அது முடிஞ்சே போச்சு. அவன் வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். இந்த பொண்ணு இப்போ வந்து வருத்தப்படுறாங்க. ஓகே, இது இப்படி இருக்கும் பட்சத்துல இப்போ ரீசெண்டா கொஞ்ச நாள், ஒரு ஒரு 6-7 மாசம், 8 மாசம் நடக்கும், 6-7 மாசம்னு வச்சுக்கலாமே. இந்த அந்த கல்யாணம் முடிஞ்சு 6-7 மாசம் கழிச்சு இப்போ வந்து அந்த பொண்ணு ரொம்ப ரிலாக்ஸ்டா ஜாலியா சந்தோஷமா இருக்காங்க. அவங்க பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து படிக்கிறாங்க. சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டு ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க. சரியா, இப்போ வந்துட்டு தங்கி படிக்கிறாங்கன்னா, அதாவது வேலைக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இந்த மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்க. கோச்சிங் சென்டர்ஸ் இந்த மாதிரிலாம் போய் ஜாயின் பண்ணி செக் பண்ணி ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றாங்க. ஓகே, இப்போ நான் அதை பத்தி கேட்டா அவங்கள பார்க்கும்போது, கேட்க கூட தேவையில்லை, அவங்க பார்க்கும்போதே அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்துட்டு மறந்து போன மாதிரி, இதெல்லாம் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க வந்து லைஃப்ல வந்து ஒரு சந்தோஷமா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எப்படி வந்து சந்தோஷமா இப்ப இருக்காங்க, அந்த பழைய விஷயங்கள்லாம் நடந்தது முடிஞ்சிச்சு, எவ்வளவு வருத்தம் தரக்கூடிய விஷயம், இது எப்படி விட்டுட்டு இப்படி சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு எனக்கே ஒரு டவுட் வந்துச்சு. அப்படின்னா உங்களுக்கும் அந்த டவுட் வந்திருக்கும் இதை கேட்கும்போது. ஏன் அப்படின்னா அவங்க அதை டோட்டலா மறந்துட்டாங்க. ஓகே, இது நமக்கு கிடைக்காது, இனிமே நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா மறந்துட்டு இதுல மூவ் ஆன் ஆயிட்டாங்க. நான் வந்து அப்பவே இதை தான் சொன்னேன். நீ வந்துட்டு டோட்டலா மூவ் ஆன் ஆகு, நீ வந்துட்டு பழசையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. நான் சொன்ன 4 பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணு, லெட் இட் கோ பண்ணு, நம்பிக்கையாரு, முக்கியமா சந்தோஷமா இரு, ரிலாக்ஸ்டா இரு அப்படின்னு நான் சொன்னேன். சரியா, ஆனா அப்ப பண்ணல. இப்போ பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி இப்ப இருக்காங்க. சரியா, இப்ப இருந்து என்ன சாரம், என்ன யூஸ் இருக்கு? ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. நீங்க லவ்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது நாம இந்த விஷயத்த சொன்னா உங்களால பண்ணவே முடியல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அந்த லவ்வே இல்லாத போனதுக்கு அப்புறமா நீங்க நான் சொன்ன மாதிரி மாறுறீங்க. அது எப்படி உங்களால முடியுது? சரியா, இந்த தப்பு இவங்க மட்டும் பண்ணல, எல்லாரும் பண்றாங்க. அதுக்கு பதிலா லவ் பிச்சுக்கிட்டு போறதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணியிருந்தா அந்த லவ் ஒன்றும் சேர்ந்துருக்க முடியல. இப்போ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நபரோட நீங்க சந்தோஷமா வாழ்ந்துருக்கலாம் இல்ல. நான் தான் பலமுறை சொன்னேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணவில்லை. இப்போ அந்த லவ்வே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ரிலாக்ஸ்டா ஜாலியா பிடிச்ச இடத்துக்கு போறது, பிடிச்சவங்க கிட்ட பேசுறது, பிடிச்ச மாதிரி லைஃப் வந்து என்ஜாய் பண்ணி வாழ்றது, இந்த மாதிரி நான் வந்து இருக்காங்க. இதை அப்பயே பண்ணியிருந்தா அவங்க லவ் பண்ணவங்க கிடைச்சிருப்பாங்கல்ல. நான் தான் சொல்றேன், மனசுதான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. சரியா, நீங்க வேணும் வேணாம் அப்படிங்கிறது, ஒரு விஷயத்தை பத்தி நினைக்கணும்னு நினைக்க வேணாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்க மனசு கட்டுப்பாட்டுல இருக்கு. சரியா, இப்போ வந்து நான் வந்து நெகட்டிவா நினைக்கணும்னு ஆசைப்படலை, அதுவா வருது அப்படின்னு நீங்க சொல்லலாம், எனக்கு புரியுது. இருந்தாலும் அப்படி அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா அதை கட்டுப்படுத்த முடியாது. சரியா, அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீங்க வந்து அமைதியா வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச வேலையை பாருங்க, இல்லைன்னா படுத்து தூங்கிடுங்க. சரியா, இந்த நெகட்டிவ் தாட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு இது மாதிரியான வழி, இதுதான் வழி. இதை தாண்டி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா மற்றவங்ககிட்ட நிறைய பேசுங்க. நெகட்டிவ் தாட் கண்டினியூஸா வருது அப்படின்னா மற்றவங்ககிட்ட ஜாலியா பேசுங்க. அது எல்லாமே போயிடும். சந்தோஷமா சிரிச்ச முகமா இருந்து சிரிச்சு பேசி பழகுங்க. உங்களுக்கு வந்து எல்லா நெகட்டிவிட்டியும் போயிடும். சரியா, நம்பிக்கை, சந்தோஷம், ரிலாக்ஸேஷன், இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப முக்கியம். லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து மெத்தட் பண்றோம், விடிய முடிச்சுட்டு தியானம் பண்றோம், இரவு பகலமா எழுதுறோம், இதெல்லாம் வந்து 2வது. சரியா, உங்க மனசு பக்குவப்படுத்துறதுக்கு தான் அந்த மெத்தடை தவிர இந்த மெத்தட் பண்ணிட்டா அது ஒர்க் ஆகும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது.
அதுக்கு முன்னாடி மனசை வந்து பக்கமாக வச்சுக்கிறதுக்கு நான் சொல்கிற அந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு பொதுவாக சொன்னோம் அப்படின்னா, ஒரு ஹாப்பியாக இருக்கிறவங்களை சுற்றி தான் நிறைய பேர் வந்து வந்து பார்ப்பாங்க, அட்ராக்டிவாக இருப்பாங்க, வந்து பேசுவாங்க. அதே வந்து கோவமா, கவலையா, அழுதுகிட்டு இருக்கும்போது அழுதுகிட்டு இருக்கிறவங்க கிட்ட யார் வந்து பேசுவா, யார் வந்து நிற்பா, யாரும் வரமாட்டாங்க. இதுதான் உண்மை. சரியா? நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு எல்லா விஷயமும் உங்களுக்கு ஈஸியாக நடந்துடும். நீங்கள் எப்போ வருத்தப்படுறீங்களோ அப்போ நீங்களே அந்த விஷயத்தை காம்ப்ளிகேட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த ட்ரூ ஸ்டோரி மூலமாக அவங்க அந்த லைஃப்பை வந்து விட்டுட்டாங்க. அவங்கள அந்த பையனும் வந்துட்டு முயற்சி பண்ணலை. ஆனால் இப்போ வந்து அவங்க ஹாப்பியாக சந்தோஷமா இருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டே பண்ணியிருந்தா அது இவ்வளோ பிரச்சனை இல்லை, இவ்வளோ கஷ்டம் இல்லை. சரியா? நீங்கள் இந்த மாதிரியான ஒரு நிலைமைய இருக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்கிற அந்த 4 பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் கஷ்டத்துலேருந்து மேலே வரலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள். சரியா? ரொம்ப நன்றி.